நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஹுவாவேயோட ஒரு புதிய அறிவிப்பு, அதே போல் எல்ஜி Q60 மொபைல் இந்தியாவில் லேண்ட் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப்போட ஒரு புதிய அறிவிப்பு. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் நம்ம இந்த வீடியோவில் பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 5G நெட்வொர்க்கை பொறுத்த மட்டும் உலகம் முழுக்க இது வரல. ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டுமே இப்போ 5G நெட்வொர்க் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக 2 கண்ட்ரின்னு சொல்லலாம். அதில் யூகேயும் சவுத் கொரியாவும், இந்த 2 கண்ட்ரி மட்டுமே 5G பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு எந்த கண்ட்ரிலையும் இது வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் 5G வரும், கண்டிப்பாக உறுதி. ஆனால் அதுக்கு முன்னாலே ஹுவாவேயோட CEO ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நாங்கள் 5Gக்கும் எல்லா கண்ட்ரிகளில் எங்களுடைய சர்வீஸை நாங்கள் கொடுக்க போகிறோம், அதே போல் 6Gயையும் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு. பட் இது எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிவிக்கல. ஒர்க்கிங்கில் இருக்குது, கூடிய வரையில் நாங்கள் கொண்டு வருவோம், அறிமுகப்படுத்துவோம் அப்படிங்கிறத ஹுவாவேயோட CEO தெரிவிச்சிருக்காரு. February 2019 எல்ஜி 3 மாடலை லான்ச் பண்ணாங்க. அதில் எல்ஜி Q60, எல்ஜி K40, எல்ஜி K50 இந்த 3 மொபைலை லான்ச் பண்ணி, இதில் எல்ஜி Q60 மொபைல் மட்டும் இந்தியாவில் வரவே இல்லை. ஸோ இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் எதோட ரீபிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியோட X6ஓட ரீபிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் என்ன விலையில் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 15,000 ரூபாய். அதாவது எல்ஜி Q60 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், அதே போல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி கொண்டதை நம்மளால் பார்க்க முடியுது. ட்ரிப்பிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல், அதே போல் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டுக்கு. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த எல்ஜி Q60 நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அக்டோபர் 1 முதல் இது சேலுக்கு வருது. இந்தியாவில் 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தங்களுடைய பிளாகில். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு GingerBread ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்களோ அந்த மொபைலுக்கு இனி வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த மொபைல் உள்ள சாஃப்ட்வேரை பயன்படுத்த நபராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை ட்ரை பண்ண முடியாது, நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது, வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது எப்போ அவங்க நிறுத்த போகிறாங்கன்னா February 1, 2020 இந்த சாஃப்ட்வேருக்கு வாட்ஸ்அப் அப்டேட் கொடுக்காது. ஸோ தயவு செய்து உங்களுடைய ஃபோனை அப்கிரேட் பண்ணிக்கோங்க இப்போள்ள லேட்டஸ்ட் மாடலுக்கு. அப்போ தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓப்போவோட ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எவ்வளோ பிரபலமாக இருந்தது. ஸோ இந்த ஓப்போ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, சமீபத்தில் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. 2024 வரைக்கும் இந்த கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறத ஓப்போ நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிராண்டும் அந்த மொபைல் அவங்க ஸ்பெஷல் எடிஷன் ஓப்போ நிறுவனம் லான்ச் பண்ணும்போது அதில் இந்த லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸோட லோகோ ஃபோனோட பேக் பேனலில் டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ இது மூலமா 2 பேருடைய வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக ஓப்போ நிறுவனம் செஞ்சுக்கிட்ட ஒரு உடன்படிக்கை. ஸோ இவங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய கம்பெனியோட உடன்படிக்கை வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி, விம்பிள்டன், அதேபோல் லூயிஸ் விட்டன், மாஸ்டர் கார்டு, ஏலியன்வேர், இந்த மாதிரி சொல்லிட்டு பார்சிலோனா, நிறைய கம்பெனியோட ஓப்போ நிறுவனம் பார்ட்னர் வச்சிருக்கு. ஸோ அதில் லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸும் கூட. சமீபத்தில் OnePlus நிறுவனம் ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்க. OnePlus 70 மொபைல் லான்ச். ஸோ இந்த மொபைலுக்கு ஃபியூச்சர் அப்டேட் வரப்போதான். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 960 ஃப்ரேம் பெர் செகண்டில் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதே நேரத்தில் 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஃபியூச்சர் அப்டேட்டாக OnePlus 70 மொபைலுக்கு கொடுக்க போகிறாங்களா. ஸோ உங்களுடைய கையில் OnePlus 70 மொபைலாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக கிடைக்க போகுது. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதிர் வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஒரு 2 வரி கீழே பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.